ஆசிரியர்களுக்கான டெட் தேர்ச்சி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். பணியில் இருக்கும் 55 வயதிற்கு உட்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை மேற்கொண்டது. இந்நிலையில் டெட் தேர்வு விவகாரத்தில் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சட்ட ரீதியாக நாம போராட வேண்டும். டீச்சர்ஸ்க்கு நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் இருக்கின்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காக. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் இப்ப டெட்டுக்கு தேர்வு எடுத்துக்கு போவாங்களா, இல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த தேர்வுக்கு அவங்க தயார்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற நிலைமை ஒரு குழப்பம் எங்களுடைய டீச்சர்ஸ் பெட்டர்னிட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தீவிர சிந்தனைக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ரிவ்யூ போகணுங்கிற முடிவை நம்ம எடுத்திருக்கோம். இதேபோன்று பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஆசிரியர் தரம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு டெட் ஒரு கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையையும் தமிழ்நாடு அரசு ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் இருந்த சட்டங்கள் விதிகளுக்கு உட்பட்டு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீது புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை எனில் கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமானது அல்ல என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் பெருமளவிலான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் என்றும் இதனால் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் டெட் தகுதி பெற்ற ஆசிரியர்களை சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்றும் இத்தகைய சூழலை தவிர்க்காவிட்டால் லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வி பாதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் புதிய நியமனங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துவதாகவும் இது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போது அந்த தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதன் விதிகள் பொருந்தாது என்று அறிவிக்கையில் குறிப்பிட்டதையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வை கட்டாயமாக்குவது சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் உரிமைகளை பறிப்பதுடன் கல்வித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக அமையும் என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி நியாயமான முடிவுக்கு கொண்டு செல்வோம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளது. பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக அறிவித்துள்ள ராமதாஸ் கட்சியில் இருந்த களை செடியை நீக்கியிருப்பதாக கூறியுள்ளார். மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். பாமகவில் தந்தை மகன் இடையிலான உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அன்புமணியை செயல் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்த காட்சிதான் இது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அன்புமணியை நீக்குவதாக அறிவித்தார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாமகவினர் அன்புமணியுடன் கட்சி ரீதியாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறிய ராமதாஸ் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணத்தை விளக்கினார். 16 குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது. அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவே சரியானவே என்று முடிவு செய்யப்படுகிறது.
அன்புமணி தனிக்கட்சியை தொடங்கினாலும் தனது புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். 3 முறை சொல்லியிருக்கேன், நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. கட்சியில் இருந்த கடைச்செடியை நீக்கியதாக கூறி அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் அறிவுரை வழங்கினார். அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த நபர்கள் ஆலோசனைகள் சொன்னார். அவர் கட்சியை தொடங்கினாலும் அது அந்த கட்சியோட செயல் தலைவர் பதவி தொடர்ந்து இருக்கும் என கூறிய அவர் தன் மீதான விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். மகளை முன்னிறுத்துவதற்காக மகனை புறக்கணிக்கிறீங்களான்னு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. எனினும் ராமதாஸ் நீக்கியதாக அறிவித்த சிறிது நேரத்திலேயே பாமக தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணி அறிக்கை வெளியிட்டார். பின்னர் நீக்கம் குறித்து கடலூரில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அன்புமணி நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். எங்களுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் எல்லா கேள்வியிலும் அவர் பதில் அளிப்பார். இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இருக்கிறது. கட்சியும் சின்னமும் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இரு தரப்பிலும் காரசார விவாதங்கள் எழுந்துள்ளன. மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. அவர் சொல்றாரு, எங்களுக்கு கட்சி எங்களுடைய தான், சின்ன எங்களுக்கு தான் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு. இதுவரை எப்பவுமே அப்படி ஒரு ஆதாரத்தையே அவர் காட்டல. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆதாரம் இல்லை. தேர்தல் நெருங்கும் சூழலில் பாமகவின் உட்கட்சி மோதல் அக்கட்சி தொண்டர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஒசூரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அண்மையில் தூத்துக்குடியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. தொடர்ந்து முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் TN ரைசிங் என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 49,353 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,100 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 3 முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 1,210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7,900 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 4 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்கூட்டரின் தலைநகராக விளங்கும் ஓசூருக்கு இம்மாநாடு அடுத்த கட்ட கதவுகளை திறக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்றேன், எஃகு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன். எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைஞ்சு டிராவல் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் தான். அக்டோபர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கோவையில் சர்வதேச புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என்ற புதிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இதையடுத்து எல்காட் ஓசூர் தொழில்நுட்ப பூங்காவில் அசன் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில்
1100 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள PCB உற்பத்தி திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஒசூரில் உள்ள சிப்காட் குருபரப்பள்ளி தொழிற்பூங்காவில் உள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 2 புதிய விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய மற்றும் தென் தமிழ்நாட்டில் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் நேற்று 2வது நாளாக கனமழை பெய்தது. தஞ்சை மாநகர் மட்டுமன்றி திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, கும்பகோணம், அம்மாப்பேட்டை, திருவிடைமருதூர் உட்பட மாவட்டம் முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. நன்னிலம், ஆண்டிப்பந்தல், குடவாசல், பரங்கைமான், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக நன்னிலம், ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் குறுக்கத்தி, கீழ்வேளூர், தேவூர், வலிவலம், திருக்குவளை, கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. நெல் சாகுபடி பணிகளுக்கு இந்த மழை உகந்ததாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுமார் 1 மணி நேரம் மழை பொழிந்தது. காரைக்குடி ரயில் நிலையத்தின் வாயிலில் தேங்கிய மழை நீரால் பயணிகள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி, அரிமளம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை, மருங்காபுரி, கல்லுப்பட்டி, வடநாடு, துவரங்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பூமி குளிர்ந்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்று வட்டாரத்தில் 2வது நாளாக பரவலாக கனமழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் ஆலத்தியூர், சிலுப்பனூர், சன்னாசிநல்லூர், செங்கமேடு, செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மிதமான மழை பெய்தது. மதுரை மாநகரில் 2வது நாளாக மழை பெய்தது. விமான நிலையம், பெருங்குடி, மண்டேலா நகர், திருநகர், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்று வட்டாரத்தில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அருப்புக்கோட்டையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்தது. வெள்ளாளப்பாளையம், குள்ளம்பாளையம், கரட்டூர், புதுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் மழை பொழிந்தது. நாமக்கல்லில் முதலைப்பட்டி, எருமைப்பட்டி, வகுரம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம், குடித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரியில் மதகடிப்பட்டு சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இந்நிலையில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட கட்டுமானப் பணிகள் காரணமாக நாளை மறுநாள் முதல் 19ஆம் தேதி வரை கோயம்பேடு அசோக் நகர் இடையே மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வடபழனியில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட கட்டுமானப் பணிகளின் காரணமாக பச்சை வழித்தடத்தில் கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவையில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கோயம்பேடு அசோக் நகர் இடையே காலை 5 மணி முதல் 6 மணி வரை 1 மணி நேரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளது. அந்த 1 மணி நேரத்தில் பரங்கிமலை மற்றும் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் மெட்ரோ ரயில்கள் அசோக் நகர் வரை மட்டுமே இயக்கப்படும். அதேபோன்று சென்ட்ரலில் இருந்து புறப்படும் மெட்ரோ ரயில்கள் கோயம்பேடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் பயணிகள் வசதிக்காக கோயம்பேட்டில் இருந்து அசோக் நகர் வரை 10 நிமிட இடைவெளியில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து அப்பதவிக்கு கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழரான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளும், இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகளும் பெற்றனர். சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற நிலையில் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டீசலுடன் எத்தனாலை கலக்கும் திட்டம் தோல்வியடைந்ததால் ஐசோபியூட்டனாலை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதம் வெறும் 1.5% தொடங்கியது. பின்னர் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பெட்ரோலில் 10% எத்தனால் கலப்பு என்ற இலக்கு எட்டப்பட்டது. தற்பொழுது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுகிறது. அதாவது 1 லிட்டர் எரிபொருளில் 800 மில்லி லிட்டர் பெட்ரோல், 200 மில்லி லிட்டர் எத்தனால் கலந்து விற்கப்படுகிறது. இதனால் வாகன மைலேஜ் குறைந்து விட்டதாக சமூக வலைதளத்தில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரி எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பிற்கு எதிராக பரவி வரும் கருத்துக்கள் தனக்கு எதிராக பணம் கொடுத்து திட்டமிட்டு நடக்கும் பரப்புரை என விமர்சித்தார். மேலும் டீசலுடன் எத்தனாலை கலக்கும் திட்டம் தோல்வியடைந்ததாகவும், அதனால் தற்பொழுது டீசலுடன் ஐசோபியூட்டனாலை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த டீசல் நுகர்வு 2% அதிகரித்து 9,10,00,000 டன்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் விளக்கம் கோரி குடியரசுத் தலைவர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் விதித்தது தொடர்பாக விளக்கம் கோரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்வைத்த 14 கேள்விகள் அடங்கிய மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அடங்கிய அமர்வு விசாரித்தது. 10வது நாளன்று நடைபெற்ற விசாரணையில் ஆஜராகி வாதிட்ட மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா, தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்தது தவறான முன்னுதாரணம் என்று வாதிட்டார். பின்னர் வாதிட்ட மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி, கடந்த 75 ஆண்டுகளில் 98 விழுக்காடு மசோதாக்களுக்கு 1 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார். மேலும் 33 மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் 12 மசோதாக்கள் ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், ஆளுநர் திருப்பி அனுப்புவதில் பிரச்சனை இல்லை என்று குறிப்பிட்டதுடன் முடிவை எடுக்காமல் நிறுத்தி வைக்க அதிகாரம் உள்ளதா என்பதுதான் கேள்வி என்றும் தெரிவித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. திமுக ஐசியூவில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் தனது இதய துடிப்பை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என திமுக MP R. ராசா தெரிவித்துள்ளார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான M.K. ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து விவரித்த திமுக துணை பொதுச் செயலாளர் R. ராசா, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற முழக்கத்தை முதலமைச்சர் முன்வைத்துள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அதிலே நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம்.
எடப்பாடி பழனிசாமி தனது இதய துடிப்பை சரிபார்க்க வேண்டும் என்றும் ராசா விமர்சித்தார். செங்கோட்டையன் போனா ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டா அடிக்குது, டிடிவி அடிச்சா அடிக்குது, செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமா இருக்கு எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்க. நாங்க ஐசியூ நாங்க திடமா இருக்கோம். அவருடைய பிரஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பாத்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கிருந்து டெல்லி போறாரு. டெல்லி சந்திப்பு குறித்து அமித்ஷா செங்கோட்டையன் அமைதி காப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது என்று டிடிவி தினகரன் கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை, அவர் இரட்டை இலை சின்னத்தை உரிமை கொண்டாடுகின்ற வரை, முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கடியாகத்தான் இருக்கு சார். அந்த டிமாண்ட்லாம் கொண்டு போக முடியாது சார். அதிமுக பெரிய கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் இபிஎஸ். அதனால நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம். நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். பெரம்பலூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்துக்கு 21 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி ஆதர்ஷ் பசேரா தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள விஜய் வரும் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். இதில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம், காமராஜர் வளைவு பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள தாவேக தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. இந்த மனு தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குன்னம் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதே சமயம் காமராஜர் வளைவு பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதற்கு பதிலாக துறையூர் சாலையில் மேற்கு வானொலி திடல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 21 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பப்ளிக் கூட்டுறதுக்கு அவங்க சைட்ல இருந்து ஒரு 3000 பேர் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். போலீஸ் பாதுகாப்பு நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். அதுக்காக ஸ்கீம் இப்போது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணல. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக எஸ்பி ஆதர்ஷ் பசேரா தெரிவித்துள்ளார். இது வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம். அது புரியுதா? விஜய் குறித்து சீமான் கூறிய கருத்துக்களே இவை. பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு என்று கூறினார். மக்களோடு மக்களா நிற்கிறவன் தான் மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்தவன். மக்களை சந்திக்கிறதுங்கிறது அப்படி ரோடு ஷோ கூட்டு ஷோ போடுறது, ரோடு ஷோவும் கூட்டு ஷோவும் போடுறதில்ல. நட்சத்திர பிரபலம்னா இப்போ இப்படி வாக்குக்கும் இப்படி தான் வருவீங்களா? நட்சத்திர பிரபலம்னா இது மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. மக்களை பார்க்கறதுக்கு, மக்கள் என்னையை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு தான் நீங்க சொல்லணும். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே உள்ள பிரச்சனையை இருவரும் பேசி சரி செய்து கொள்வார்கள் என்றும் சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் இளைஞர்கள் செய்த அட்ராசிட்டியில் இது சாம்பிள் தான். இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த பாத்திபனூரில் மரியாதை செலுத்தப்பட்டது. மரியாதை செலுத்த கார், பேருந்துகளில் ஆட்டம் போட்டபடி இளைஞர்கள் சென்றனர். இதில் காரில் தொங்கியபடி சென்ற இளைஞர் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார். பரமக்குடி பாத்திபனூர் சாலையில் காரின் கதவுகளில் தொங்கியபடியும் பேருந்துகள் மீது ஏறியும் ஆட்டம் போட்டும் சென்றனர். மானாமதுரை பரமக்குடி நெடுஞ்சாலையில் ஏராளமான இளைஞர்கள் பைக்குகளில் அணிவகுத்து சென்றனர். அப்போது காவல்துறையின் கண்முன்னே எந்த அச்சமும் இன்றி பேருந்துகளின் மீது ஏறி சிலர் நடனமாடினர். மனைவியின் திருமணத்தை மீறிய உறவால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் 2 கொலைகளை செய்தது எப்படி என்று கணவர் நடித்து காட்டிய காட்சிகளே இவை. கள்ளக்குறிச்சி அருகே மலைக்கோட்டாலம் கிராமத்தைச் சேர்ந்த கொளஞ்சி என்பவர் தனது 2வது மனைவி லட்சுமியுடன் வாழ்ந்து வந்தார்.
இவர்களின் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு ஆணும் பெண்ணும் தலை இல்லாமல் சடலமாக கிடந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் செல்போன்களை மீட்டு விசாரித்த போது இறந்தது லட்சுமி என்பதும் அருகே இருந்த ஆண் சடலம் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராசு என்பதும் தெரியவந்தது. இதனிடையே அவர்களின் தலைகளுடன் வேலூர் சிறை காவலரிடம் சென்று தான் இரட்டை கொலை செய்து விட்டதாக கூறி கொளஞ்சி சரணடைந்தார். லட்சுமியும் தங்கராசும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் இருவரையும் கொலை செய்ததாக கொளஞ்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். முதல் 2012 ஆண்டுக்கு இடையில் பிறந்த ஜென்சி இளைஞர்களால் நேபாளத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்ட காட்சிகளே இவை. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் திரண்ட கூட்டத்தை போன்று நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததை எதிர்த்து ஜென்சி இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் குதித்தனர். நாடு முழுவதும் கலவர பூமியாக மாறியதை அடுத்து அந்நாட்டு பிரதமர் மற்றும் அதிபர் அடுத்தடுத்து தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். அதைத் தொடர்ந்து நேபாள அரசின் இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு ஜென்சி இளைஞர்கள் குழுவின் ஒரு பிரிவினர் ஆதரவு அளித்த நிலையில் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பத்ரகாளி பகுதியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் இரு பிரிவினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இளைஞர்கள் மத்தியில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. நேபாள இடைக்கால தலைவர் பதவிக்கு காத்மண்டு மேயர் பாலேந்திர ஷா மற்றும் நேபாள மின்வாரிய முன்னாள் தலைமை செயல் அதிகாரி குல்மான் கிஷிங் ஆகியோரின் பெயர்களை ஒரு தரப்பினர் முன்மொழிந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவொற்றியூரில் பர்தா அணிந்து நகைக்கடைக்குள் புகுந்த பெண் மிளகாய் பொடியை தூவி கத்தி முனையில் நகை பறிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவருக்கு தெரியாமல் வாங்கிய கடனை அடைக்க கொள்ளைக்காரியாக மாறிய பெண் சிக்கியது எப்படி பார்க்கலாம். இதுதான் அவங்க யூஸ் பண்ண கத்தி, அழகா போட்டுருக்காங்க. வளையல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுங்க அக்கா, எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க எடுங்க. கழுத்தை நெரித்த கடன் நெருக்கடி, கணவனுக்கு தெரிந்தால் அடிதடி, எத்தனை சோதனைகளைத்தான் சமாளிப்பது, கடனை அடைக்க வேறு வழியே இல்லை, நேரடியாக களத்தில் இறங்கிவிட வேண்டியதுதான் என பர்தாவை அணிந்து கொண்டு ஜென்டில்மேன் அர்ஜுனாக களத்தில் பெண் ஒருவர் கொள்ளையடிக்க நகைக்கடைக்குள் புகுந்த காட்சிகள் தான் இவை. கத்தியை எடுத்து சுழற்ற முயன்றவரை ஒரே அமுக்காக அமுக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டனர் அந்த நகைக்கடை ஊழியர்கள். கடனை அடைக்க பெண் ஒருவர் கொள்ளை திட்டத்தை அரங்கேற்ற துணிந்தது எப்படி? சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் இயங்கி வரும் மஞ்சு ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தேவராஜ் என்பவர் இந்த நகைக்கடையை கடந்த 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரது கடைக்கு பர்தா அணிந்து வந்து நகை வாங்குவது போல ஒரு பெண் நுழைந்துள்ளார். வெகு நேரமாக நகைகளை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த அவர் திடீரென்று மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து தூவி இருக்கிறார். தொடர்ந்து சிறிய கத்தி ஒன்றை எடுத்து கடையின் உரிமையாளரான தேவராஜையும் தாக்க முற்பட்டுள்ளார். சுதாரித்துக் கொண்ட தேவராஜ் அந்த பெண்ணின் கையை பிடித்துக் கொள்ள சூப்பர் மேனாய் பாய்ந்து வந்த கடை ஊழியர் அந்த பெண்ணை ஒரே அமுக்காக அமுக்கி கீழே வீழ்த்தினார். இதனையடுத்து உடனே திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்த போதுதான் திருட்டை அரங்கேற்ற முயன்றது ஏன் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. விசாரணையில் அந்த பெண் காலடிப்பேட்டை மேற்கு மாடவீதி பகுதியைச் சேர்ந்த ஜெயசித்ரா என்பது தெரிய வந்தது. கணவருக்கு தெரியாமல் கண்ட இடங்களில் கடன் வாங்கிய அந்த பெண்
கடன் நெருக்கடி கழுத்தை நெரிக்கவும் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போயுள்ளார். வேறு வழியே இல்லாமல் திருடியாவது கடனை அடைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்த பெண் பர்தா அணிந்து கொண்டு நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்று சிக்கியிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் பர்தா அணிந்து நகைக்கடைக்கு வந்தாலே அப்பகுதி நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பீதி ஏற்பட்டு விடுகிறது. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துள்ளதால் தான் திமுக புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். காங்கேயத்தில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது என்றும் கூறினார். திமுகவில் இன்றைக்கு கட்சி செல்வாக்கு இழந்த காரணத்தினால புதிய உறுப்பினை சேர்க்க வேண்டிய நிலையத்தில் கட்டாயத்தில் தள்ளப்பட்ட காரணத்தில் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் வீடு வீடா கதவை தட்டி மக்களை விரட்டி திமுகவில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாக்குக்கு பணம் பீர் வாங்குவதை மக்கள் நிறுத்தினால்தான் நாடு முன்னேறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அறந்தாங்கியில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் ஊழல் பெருகிவிட்டதாகவும் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பதில்லை என்றும் குறை கூறினார். மக்கள் திருந்தினால்தான் இந்த நாடு மாறும். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க மாறுங்க. யாராவது ஓட்டு காசு கொடுத்தா ஒரு 100 பீரு சோறு கொடுத்தா பின்னாடி ஓடுறீங்க. ஏன் நம்மளுக்கு சம்பாதிக்க தெரியாதா? அவங்க கொடுக்குற 100 500 1000 எத்தனை நாளைக்கு வரும்? இன்னைக்கு விற்கிற விலை வச்சு 5 வருஷத்தை நீங்க இழக்கிறீர்கள். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 100 கிலோ குட்கா கடத்தியதாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பாரஹள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் அவ்வழியாக வந்த சொகுசு காரை மடக்கி காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது 1,33,000 ரூபாய் மதிப்புள்ள குட்காவை பதுக்கி எடுத்துச் சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து சேலத்தைச் சேர்ந்த வசந்த் முரளி ஆகியோரை கைது செய்தனர். சேலத்தில் திரையரங்கு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிவதாபுரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் சங்கீத் திரையரங்கில் படம் பார்க்க சென்றிருந்தார். அப்போது தனது 2 சக்கர வாகனத்தை வாசலில் நிறுத்தியிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது தனது 2 சக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு குமார் அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இளைஞர் ஒருவர் நோட்டமிட்டு 2 சக்கர வாகனத்தை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. நாமக்கல் தார்ச்சாலை அமைக்கும் பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. மாநகராட்சிக்கு உட்பட்ட 39வது வார்டில் தார்ச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பழைய சாலையை முழுமையாக பெயர்த்து எடுத்துவிட்டு புதிய சாலையை போட வேண்டும் என கூறி பொதுமக்கள் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தினர். இதனால் சாலை அமைக்கும் பணிகளை பாதியில் நிறுத்திவிட்டு ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். சென்னையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒப்பியம் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து விசாரித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 1 கிலோ 70 கிராம் ஒப்பியம் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் ராஜஸ்தானைச் சேர்ந்த ராகேஷ் குர்ஜார் என்பதும் சென்னை ஓட்டேரியில் தங்கி கேட்டரிங் வேலை செய்து வருவதும் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஒர்க் ஷாப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கார்கள் நெருப்புக்கு இரையாகின. பழைய ரயில் நிலையம் அருகே சங்கர் என்பவர் மெக்கானிக் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது பழுது பார்ப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த 5 கார்களில் 3 கார்கள் முற்றிலும் எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். திருப்பத்தூரில் கொரோனா தடுப்பூசி போட்டதற்காக 40,000 ரூபாய் தருவதாக கூறி மூதாட்டியின் தங்க நகைகளை திருடிச் சென்ற பெண் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சரோஜா என்ற மூதாட்டியிடம் பெத்தாலப்படிகை பகுதியைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவர் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருந்தால் அரசு 40,000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய மூதாட்டியை திருப்பத்தூருக்கு அழைத்துச் சென்று அவர் அணிந்திருந்த 1.25 சவரன் தங்க நகைகளை பழனியம்மாள் திருடியுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி சரோஜா அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பழனியம்மாளை கைது செய்து அவரிடம் இருந்த நகைகளை மீட்டனர். நீலகிரி மாவட்டம்
மாவட்டம் உதகையில் கடையில் விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உதகை நகராட்சி சந்தையில் ஃபேன்சி கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சென்ற மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட 45 கிலோ பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து கடையின் உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடுக்கடலில் மிதந்து வந்த சாக்கு மூட்டையில் கஞ்சா பண்டல்கள் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வடக்கு புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த வல்லரசு உள்ளிட்ட மீனவர்கள் நாட்டுப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நடுக்கடலில் சாக்கு மூட்டை ஒன்று மிதந்து வந்தது. இதையடுத்து அதனை பிரித்து பார்த்தபோது உள்ளே பண்டல் பண்டலாக கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவிற்கான அடுத்த அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள சர்ஜியோ கோர், குவாட் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதில் அதிபர் டிரம்ப் ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவரது பயணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். அத்துடன் அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் வெகு தொலைவில் இல்லை என்றும் சர்ஜியோ கோர் தெரிவித்தார். கோவை சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,90,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிகளுக்கு அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது சார் பதிவாளர் அறையில் இருந்து கணக்கில் வராத 1,30,000 ரூபாயும், அலுவலக வளாகத்தில் இருந்த இடைத்தரகர் ரமேஷ் என்பவரிடம் 60,000 ரூபாயையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை அருகே பாலவாக்கத்தில் 40 அடி உயர மரத்தில் நைலான் கயிற்றில் சிக்கி தவித்த காகத்தை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். ஏஜிஎஸ் காலனி 1வது தெருவில் வேப்பமரம் ஒன்றில் அமர்ந்த காகத்தின் காலில் நைலான் கயிறு சிக்கிய நிலையில் அது பறக்க முடியாமல் மரத்தில் சிக்கியபடி தவித்துக் கொண்டிருந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் மரத்தின் மீது ஏறி நைலான் கயிற்றால் சிக்கியிருந்த காகத்தை பாதுகாப்பாக மீட்டனர். விருதுநகரில் பேருந்து மோதி உயிரிழந்தவருக்கு இழப்பீடு வழங்காததால் 2 அரசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அருப்புக்கோட்டை அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதியதில் முத்துகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக அவரது மனைவி ஜெயபாரதி இழப்பீடு கோரி அருப்புக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் அவருக்கு அரசு போக்குவரத்து கழகம் 31,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் இழப்பீட்டை வழங்காததால் சார்பு நீதிமன்ற நீதிபதி சதீஷ் அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நீதிமன்ற ஊழியர்கள் அருப்புக்கோட்டை அரசு போக்குவரத்து கழகத்தில் இருந்த 2 அரசு பேருந்துகளை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தனியார் கார் பார்க்கிங்கில் இருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தென்கரையில் வாகம்புலி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கார் பார்க்கிங்கில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அங்கு புகுந்த மர்ம நபர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியில் ஆன்லைன் விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் கல்லூரிக்குள் அரிவாளுடன் வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். உதகை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 பிரிவுகளாக ஃப்ரீ ஃபயர் என்ற விளையாட்டை விளையாடியுள்ளனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு தரப்பைச் சேர்ந்த மாணவரின் சகோதரர் அரிவாளுடன் கல்லூரிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து உதகை மத்திய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகங்கையைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஒற்றை யானை விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து வாழை, தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான தொண்டாமுத்தூர், தாளியூர், கெம்பனூர் கிராமப் பகுதிகளில் உலாவரும் ரோலக்ஸ் காட்டு யானை அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த 3 கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்ட போதிலும் ரோலக்ஸ் யானை தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.